வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சூப்பரான ரெசிபி. பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் என்ன அப்படின்னா, ஆப்பிளில் அல்வா செய்ய போகிறோம். பாருங்கள், இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 ஆப்பிள் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் தனியாக சீவலை. இந்த மாஸ்டர் செஃப் இருக்கு இல்லையா, அந்த ஜாரில் இந்த மாதிரி துருவுறதில் போட்டு துருவி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இது இல்லாதவங்க நார்மலாக நம்ம எப்படி துருவோம் இல்லையா, அதில் துருவி எடுத்துடலாம். அது பாருங்கள், சூப்பராக துருவி எடுத்தாச்சு. இப்போ துருவி எடுத்ததை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாய் வச்சு அதில் நெய் விட்டு இந்த துருவினதை நல்லா நம்ம நெய்யிலே வதக்கிடணும். நம்ம மிக்சியில் நீங்கள் தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் அடித்தும் கூட இதை செய்யலாம். தோலோடு நல்லா கழுவிட்டு, மிளகு இல்லாத ஆப்பிள் தான் அது நல்லா, அதனால் நான் இன்றைக்கி தோலோடு தான் போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த துருவின ஆப்பிள் எல்லாம் அதில் போட்டு நல்லா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நெய்யிலே வதக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி அப்படியே வதக்கிட்டே வர்றோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா, நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும். அதுலேயே கொஞ்சம் வாட்டர் இருக்குது இல்லையா, அதனால் அது நல்லா வெந்துடும். அது மாதிரி நெய்யில் வதக்குனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வெந்து நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன இதில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். 1 கப் அளவு சுகர் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த கார்ன்ஃப்ளவரில் தண்ணி விட்டு நம்ம கரைச்சி, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் அப்படியே போடுறப்ப கட்டியாயிரும். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், மூடி எடுத்தாச்சு. நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணி கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை அதில் அப்படியே சேர்த்துருங்க. இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அந்த டக்குன்னு. அதில் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே நீங்கள் கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் இறுக ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறையா கார்ன்ஃப்ளவர் தேவையில்லை. கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கணும். கட்டிலாம் வராது. ஏன்னா நம்ம நெய்யில் போட்டு நம்ம வதக்கிறதுனால இதில் கட்டி படுறதுக்கு சான்சஸ் இல்லை. கார்ன்ஃப்ளவரையும் கரைச்சி தான் ஊற்றிருக்கோம். ஸோ நல்லா இப்போ கிண்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இதை நம்ம கண்டினியூஸாக கிண்டுறோம் அப்படின்னு கூட கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் கிண்டிட்டு இருந்தால் போதும். தீ பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும், நம்ம ஹையில் இருக்கக்கூடாது. இப்போ கலர் அல்வா அப்படின்னால நமக்கு அந்த அல்வா கலர் வேணும். அதனால் கொஞ்சம் நிறைய சேர்க்கல. இன்றைக்கி ஃபுட் கலர் கொஞ்சமாக தான் ஆரஞ்சு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு, என்ன கலர் அப்படியே போட்டால் கட்டியாக இருக்கும். கொஞ்சம் கரைச்சிட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த அல்வா கலர் கிடைக்கும். அதுக்காண்டி கரைச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நடுவில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் கிண்டிகிட்டே வரணும். அப்போ அந்த அல்வா நமக்கு லாஸ்ட்டில் ஸ்பூனில் எடுக்கிறப்போ நல்லா ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். திரும்ப நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், இதே மாதிரி அப்பப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் கிண்டுறப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிண்டிக்கிட்டே வரணும். சூப்பரான, பார்க்கும்போதே செமையான, டேஸ்டான, ஹெல்த்தியான அல்வா ரெடி ஆகிடுச்சு. டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்தால் டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம அல்வா செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ எப்போ வேணாலும் டெய்லி கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.